Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் வாக்கு செலுத்தினர். மக்களவைத் தேர்தலையொட்டி டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். வாக்கு செலுத்திய பிறகு வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட மேடையிலிருந்து மை வைத்த கைவிரலை உயர்த்தி காட்டினார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது மனைவியுடன் வாக்களித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தனது வாக்கை செலுத்தினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினர். ஜனநாயக கடமை ஆற்றிய பின் ராகுல் காந்தி சோனியாவுடன் செல்ஃபி எடுத்தார். இதேபோல டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தனது மகளுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். வாக்கு செலுத்திய பின் குடும்பத்தினருடன் இணைந்து கெஜ்ரிவால் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களுமான அதிஷி, சௌரப் பரத்வாஜ் ஆகியோர் வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ், கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஆகியோர் டெல்லியில் தனது வாக்கினை செலுத்தினர். ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வரிசையில் காத்திருந்து வாக்களித்த பிறகு செல்ஃபி பாயிண்டில் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதேபோல அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியான VK பாண்டியனும் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வாக்களித்தார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.